ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம இப்போ பார்க்க போகிற ரெசிபி வந்து உருளைக்கிழங்கு வறுவல். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு 3 பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். அதை வந்து இப்படி ரவுண்டாக வெட்டி வச்சுருக்கேன். 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் கொஞ்சம் அதிகமாகவே எடுத்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு, அப்புறம் வந்து 1 டேபிள் ஸ்பூன் கொரியாண்டர் பவுடர், 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், 2 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர், தாளிக்கிறதுக்கு கொஞ்சோண்டு கருவேப்பிலை, அப்புறம் கடுகு. இது எல்லாமே போதும். நம்ம வந்து உருளைக்கிழங்கு வறுவல் எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. ஸ்டிக் பேன் வச்சுருக்கேன். இதுதான் வந்து அடிப்பிடிக்காமல் இருக்கும். ஸோ அதனால் நான் அதே எடுத்திருக்கேன். நீங்கள் அது தான் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து அடுப்பை பற்ற வச்சிடலாம். பேன் வந்து சூடானதுக்கப்புறம் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் லைட்டாக சூடானதுக்கப்புறம் நம்ம வந்து தாளிக்கிறதுக்கு கடுகு போட்டுக்கலாம். இப்போ எண்ணெய் வந்து சூடாயிருச்சு. இப்போ வந்து நம்ம கடுகு போட்டுக்கலாம். கடுகு வந்து லைட்டாக பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம கடுகு வந்து பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம கருவேப்பிலை போட்டுக்கலாம். அடுப்பு வந்து சிம்மில் இருக்கட்டும். இப்போ வந்து நம்ம வந்து உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிக்கலாம். அடுப்பு வந்து சிம்மில் இருக்கட்டும். இப்போ வந்து நம்ம உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிக்கலாம். லைட்டாக கிண்டி மட்டும் விட்டுருங்க. லைட்டாக பரட்டி விட்டுருங்க. பரட்டி விட்டதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இப்போ வந்து மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் போட்டு லைட்டாக இப்படி பரட்டி மட்டும் விட்டுருங்க. இந்த மாதிரி எல்லா பக்கமும் மஞ்சத்தூள் படுற மாதிரி நல்லா கிண்டி விட்டுட்டு இது வந்து அப்படியே இருக்கட்டும். ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே இருக்கட்டும். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. உருளைக்கிழங்கு கொஞ்சம் நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து மசாலா ஆட் பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் தனியா பவுடர், 2 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர். இதை போட்டு நல்லா மசாலா எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா வந்து பரட்டி விட்டுருங்க. இப்போ பாருங்கள், நான் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். இந்த மாதிரி எல்லா உருளைக்கிழங்குலையும் மசாலா படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது அப்படியே ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே இருக்கட்டும். ஸ்டவ்வை வந்து சிம்மில் வச்சுருங்க, எல்லாம் கரிஞ்சிரும். நடுவில் வந்து லைட்டாக பரட்டி மட்டும் விட்டுருங்க. இப்போ பாருங்கள், ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம உருளைக்கிழங்கு வந்து ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து நம்ம ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடலாம். நம்ம உருளைக்கிழங்கு வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது வந்து லெமன் ரைஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் ஸ்பைஸியாகவும் இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.